வெல்கம் டு மீனு ஐக்யூ சேனல். இன்றைக்கி வந்து எக்ஸசைஸ் 2.2ல் இருக்க 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் ஃபஸ்ட் டேர்மில் இருக்க மெஷர்மெண்ட் லெசன்லேருந்து கொஷின்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறது ராம்பஸ். போன வீடியோவில் வந்து பேரலோகிராமுக்கு கண்டுபிடிச்சிருப்போம், அது பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ராம்பஸோட இப்போ ராம்பஸ்க்கு வந்து ஸ்கொயர் யூனிட்ஸ் எப்படி சொல்லலாம்னா இங்கே பாருங்கள், அதுக்கு வந்து இந்த இதெல்லாம் ஆப்ஷன் சூப்பராக இருக்கும். அண்ட் அதோட ஃபார்முலா வந்து 1/2 இன்ட்டு d1 இன்ட்டு d2 ஸ்கொயர் யூனிட்ஸ், அதுதான் அதோட ஃபார்முலா. அது ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே இந்த சம்ஸ் ஃபுல்லாக நம்ம போடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல இருக்கிறது தான் d1ன்னு வச்சுப்பாங்க, இந்த இடத்துல இருக்கிறத d2ன்னு வச்சுப்பாங்க. d1 வந்து 8 சென்டிமீட்டர், d2 வந்து 16 சென்டிமீட்டர். இப்போ வந்து இதோட ஃபார்முலா 1/2 இன்ட்டு d1 இன்ட்டு d2 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து 1/2 இன்ட்டு d1 வந்து 18 கிடச்சிருச்சு, அடுத்து d2 வந்து 16 கிடச்சிருச்சு. 8 இன்ட்டு 16 எவ்வளோ? 8 இன்ட்டு 16 வந்து எவ்வளோ கிடைக்கும்னா மல்டிபிள் பண்ணி பார்க்கலாமா? 8 இன்ட்டு 16 இன்ட்டு 18 பண்ணால் ஈஸியாக இருக்கும். 16 இன்ட்டு 8 வந்து எவ்வளோ? 8 6 6, 8 1 8, 8 5 40, 48 6 48, அப்போ 4, 8 1 8, 9 10 11 12 ஆன்சர் 128 தான் இதோட ஆன்சர். 128. இங்கே 1/2ன்னு இருக்கு இல்லையா, 1/2. இப்போ வந்து இதை டிவைட் பண்ணணும். 128 2ஆல் டிவைட் பண்ணணும். இதுக்கும் கிராஸாக தான் பண்ணணும். இதை மல்டிபிள் பண்ணணும், மேலே இருக்கிறத இதை டிவைட் பண்ணணும், மேலே மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்து இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும் அப்படின்னா 128 தானே ஆன்சரு. 128 அதை வந்து எத்தனையால் டிவைட் பண்ண சொன்னிருந்தோம்? 2 டேபிள்ஸால். 2 டேபிள்ஸில் 12 எத்தனை டைம் வரும்? 2 6 வந்து 12 வருமா? 12 0 8. இப்போ 8 வந்து 2 டேபிளில் எத்தனை டைம் 8 வரும்? 2 1 2 2 2 4 8 வருமா? அப்போ 64 தான் வந்து நம்மளோட ஆன்சர். இதோட டோட்டல் வந்து என்னது? இந்த ஃபார்முலாவுக்கு ஆன்சர் வந்து 64. இந்த இதுக்கு ராம்பஸோட ஆன்சர். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இதுக்கும் 1/2 இன்ட்டு d1 இன்ட்டு d2 ஸ்கொயர் யூனிட்ஸா. இப்போ வந்து d1 வந்து என்னது? இதில் வந்து வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம வேறு மாதிரி தான் சால்வ் பண்ணணும். அது எப்படின்ட்டு வந்துட்டு பார்க்கலாமா? இதை எந்த மாதிரி சால்வ் பண்ணுவாங்கன்னா, வெயிட் பண்ணுங்கள். எப்படின்னா d1 இன்ட்டு d2 ஸ்கொயர் யூனிட்ஸா. d1 வந்து எவ்வளோன்னு தெரியல, இது வந்து நான் அடுத்த சம்ஸில் சொல்லித்தரேன். இந்த அடுத்த செகண்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். Find the area of the rhombus whose base is 14 cm and height is 9 cm. என்ன சொல்லியிருக்காங்க? the rhombusோட பேஸ் வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? 14, ஹைட் வந்து 9. இதுக்கும் பேரலோகிராமோட ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், கொஞ்சமாக யூஸ் பண்ணலாம். அப்போ 14 இன்ட்டு ஹைட் வந்து 9, 14 9s எவ்வளோ? 14 இன்ட்டு 9, 9 4s 36, 9 1s 9, 9 + 3 எவ்வளோ வந்துன்னா 12. இதுக்கு வந்து 126 ஆன்சர். அப்புறம் இதுக்கு டயகனல்ஸ் d1 இன்ட்டு d2 ஏரியா, d1 இன்ட்டு d2 இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் ஏரியா கிடச்சிருமா? அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ண ஆன்சர் என்னது? 19 இன்ட்டு 6 16, சாரி 19 இன்ட்டு 16 எவ்வளோ வரும்? 19 இன்ட்டு 16 19 இன்ட்டு 16 வந்து எவ்வளோ வரும்னா, இது டோட்டலாக வந்து எவ்வளோ ஆன்சர்? இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் வந்து 152 வரும். ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேங்களா? சென்டிமீட்டர், ஸ்கொயர் சென்டிமீட்டர்லாம் வேணாம், சென்டிமீட்டர் மட்டும் போட்டுக்கலாம். ஸ்கொயர் தான் போடணும், ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஓகேங்களா? அடுத்தது 26 மீட்டர் டயகனல். இன்னொன்று என்ன தெரியுது, ஆனால் ஏரியா கொடுத்துட்டாங்க.
அதுக்கு வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா d1 into d2 ஸ்கொயர் யூனிட்ஸா அது போட்டுக்கிட்டோம்னா அப்போ வந்து d1 1/2 into d1 into d2 ஸ்கொயர் யூனிட்ஸ் யூனிட்ஸ். இப்போ வந்து d1 வந்து என்னன்னு தெரியும் 26. இப்போ d2 வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து 26 வந்து 2ஆல் டிவைட் பண்ணோம்னா எவ்வளோ ஆன்சர் வரும்? 26 into 2 26 into 2 26 2 டேபிள் எத்தனை டைம் 6 வரும்? 2 6 12 2 1 2 2 4 2 3 2 5 2 5 2 6 12 1 2 1 2 2 2 4 42 ஓகேங்களா? 4 இங்கே +5 52 தான் ஆன்சரு. இப்போ வந்து அந்த 52 வாழை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 26 இருக்கு இல்லையா, இங்கே எக்ஸுன்னு நம்ம ஒன்று வச்சுக்கிட்டோம் இல்லையா, அந்த இதுக்கு டோட்டலாக வந்து ஆன்சர் வந்து இதுக்கு எக்ஸுக்கு வந்து அப்படின்னா வந்து டிவைட் பண்ணோம்னா 26ஆல் 52 ஆன்சர் வந்து 36 வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா? அடுத்து டயகனல் 1 வந்து என்னென்னு தெரியாது, டயகனல் 2 வந்து 12 சென்டிமீட்டர். அதே மாதிரி தான் ஃபார்முலா வந்து எப்படின்னா d1 into d2 ஸ்கொயர் யூனிட்ஸா 1/2 into d1 into d2 ஸ்கொயர் யூனிட்ஸ். அதுக்கு வந்து நம்ம எப்படின்னா d1 வந்து என்னென்னு தெரியாது, அதுக்கு எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு d2க்கு வந்து 12 சென்டிமீட்டரா 12 சென்டிமீட்டர். அப்புறம் ஏரியா வந்து 180. 12ஆல் எதை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 180 கிடைக்கும்? 12ஆல் வந்து நம்ம 30 மல்டிபிள் பண்ணால் 180 கிடைக்கும். அப்போனா வந்து இதுக்கு ஈஸியாக 30 சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சிடலாம். 30 மில்லிமீட்டர். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.